கல்யாணம்னு போனா அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. கல்யாணத்தை பண்ணிட்டு போனான்னா இவ சம்மதிக்க மாட்டாங்க. ஏன்னா உங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் பண்ணாட்டி உங்க தாலி என் கழுத்துல ஏறாதுன்னு பிடிவாதம் பண்ணாங்க. இப்ப உனக்கு தேவை அப்பா அம்மா ஆசீர்வாதம், அவ்வளவுதானே? ஒரு கல்யாணமே முடிஞ்சிட்டு வச்சுக்க. கவலைய விடு. உங்க அப்பாவும் அம்மாவும் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க, இன்னும் காணுமே. இத பாருங்க, அவங்க வரலன்னா கல்யாணத்தை நிறுத்தி வச்சுட்டு அவங்க வந்த பிறகு வச்சுக்க வேண்டியதா. என்ன சொல்றீங்க? வாங்கப்பா. என்ன மேட்டு மேலிடத்துல பர்மிஷன் கிடைக்கல, அதனாலதான் காலதாமதம். மேலிடத்துல பர்மிஷன் கிடைக்கலையா? ஆமா, மேலடா. அதான் கடவுள். எங்க அப்பா எந்த காரியத்தை செஞ்சாலும் கடவுள் முன்னாடி சீட்டை எழுதி போட்டு ஒரு முடிவுக்கு வருவாரு. அதுதான் மேலடம்னு குறிப்பிடுறாரு. இல்லப்பா, ஒரு மாதிரியா பர்மிஷனை வாங்கி வந்து சேர்ந்துட்டோம். என்னங்க உங்க அம்மாக்கு ஆம்பளை குரல் மாதிரி இருக்கு? அது வேற ஒண்ணும் இல்ல, வர்ற வழியில ஆசைப்பட்டுட்டா மசக்கையோட சத்து ஒரு பிளாஸ்க்ல ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்த அதை தின்னு விட்டு கரகராங்கிறாங்க. அப்பமா இவதான் கீதா, உங்க வருங்கால மருமகன். பேர் கீதாவா? பேர் அழகா இருக்கு, நீ அழகா இருக்க. ஒண்ணுல எங்க அம்மாவுக்கு அடிக்கடி கால குறையும். அனாது எப்படியோ நானும் உங்க பிள்ளைய ஒருத்தர் விரும்பிட்டோம். எங்க விருப்பத்தை நிறைவேற்றிருக்கேன். ரொம்ப நன்றி. ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ணிருக்கோம், எனக்கு நன்றி. ஃப்ரெண்டுக்காக? அப்பா 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 ஒண்ணு இல்ல, இவருக்கும் குடைச்சல். என்னங்க இது? எவ்வளவு உண்மையா இருந்தாலும் அப்பாவை டாப்பட்டா பேசுறேன். அதாவது நானும் எங்க அப்பாவும் அவ்வளவு ஃப்ரெண்டா பழகுவோம். இல்லடாப்பா? ஆமாடாப்பா. தோட்டத்துக்கு நாளையாவது சீக்கிரமா வாங்க. போலாமா? அப்பம்மா மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஹேதுனா அந்தே பத்ராமி சுபகே சஞ்சீவன சதஸ்வதாம் மாங்கல்ய நாங்க வந்த வேலை முடிஞ்சது. என்ன இது குறைப்பறைன்னு சொல்றாங்க? அதாவது முன்னாடி போய் முறைப்படி உன்னை வரவேற்க வேண்டாமா, அதுக்கு தான் குறைய சொல்றாங்க. அதுக்காக ஆசீர்வாதம் கூட பண்ணாமலா? இன்னொரு பாக்கி இருக்கா? அப்புறம் என்ன, 2 வாரம் காலைல விழுங்க, ஒரு வழியா பண்ணிடுறோம். ஆசீர்வாதம் தொடாம பண்ணுங்க. உடனே தொட போறோம். எங்க அப்பா அம்மா மறுநாள் இருந்தாங்க. அங்க குண்டு விழுவப்பனா குப்புற படுத்து படுத்து பழக்கம். கையில பிடிக்காதா? எழுந்திக்கிறா மகனே, தமான்னு குண்டு சத்தம் கேட்டு இன்னும் நடந்தில்லையா? பெரிய பட்டாசு வெடிச்சான். எழுப்பு பட்டாசா? அப்பா தமான்னு குண்டு சத்தம் கேட்டா போதும், குப்பை படுத்தாலும் எழுந்திருக்க மாட்டோம். எழுந்துடா. என்னங்க இது? கூட்டிட்டு வந்தேன். இதெல்லாம் உங்க ஏற்பாடா? இவங்க எல்லாம் என் கூட ராணுவத்துல வேலை செய்யறவங்க. உன் கருத்துல சாதியை கட்டி ஊருக்கு அழைச்சிட்டு போடுங்கிறதுக்காக நான் பண்ண ஏற்பாடுதான் அதெல்லாம். என்ன ஏமாத்துறதுக்கு இந்த வழிதானா? உன்னை ஏமாத்துறது உன்னுடைய நன்மைக்காக தான் கீதா. இந்த உண்மை எங்க அம்மாவை நேரில் சந்திக்கும் போது தெரிஞ்சுக்குவேன். கீதா, நீ வண்டியிலே உட்காந்து அம்மா அப்பா கிட்ட முதல்ல விஷயத்தை சொல்லி மறுபடி உன்னை உள்ள கூப்பிட சொல்லு. என்ன திருடு பண்ண வர்றான்? அப்பா அம்மா என்ன தம்பி, நீ வர்றேன்னு ஒரு வழியில தம்பி கொடுத்திருந்தா காரை எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன்ல. அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சேன்னு சொல்லுங்க. எதுக்குப்பா மன்னிப்பு? உங்களையும் அப்பாவையும் கலந்துக்காரன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க ஏத்துக்குவீங்க நம்பிக்கையில அவளை அழைச்சிட்டு வந்து வாசல் எதிர்த்து வந்து மறுபடி கூப்பிடுங்கம்மா. கூப்பிடுங்க. என்ன பணம், என்ன கோத்திரம், எத்தனை பவுன் நகை, எத்தனை லட்சம் வரவச்சனை? அவனுக்கு குலமும் கோத்திரமும் தெரியாது. அவன் அனாதை, பணமும் நகையும் கொண்டு வரல. காரணம் அவன் ஏழை. வசதி இருந்தாலும் வரதட்சணை நான் வாங்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு மிலிட்டரி ஆபீசர். நீ செய்தது ரொம்ப கரெக்டா.
இருந்தாலும் நீ எங்களுக்கு ஒரே புள்ள. உன் கல்யாணத்தை பாக்குறது இல்லாம பண்ணிட்ட பாரு, அதான் கொஞ்சம் வேதனையா இருக்குது. சாந்தநாயகி வா, மருமகளை கூட்டிட்டு வருவோம். இந்த சாந்தநாயகிக்கு மருமகளா வர்றதுக்கு ஊர்ல இருக்கிற கோடீஸ்வரம் பொண்ணெல்லாம் தவம் கிடக்குறாங்க. இத ஊர் பேர் தெரியாத எவ்வளவு ஒருத்திய இழுத்துட்டு வந்து நிக்கிறான். அவளை நான் உள்ள கூப்பிடணுமா? உள்ள இந்த சாந்தநாயகி உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்கவே நடக்காது. அவளை உள்ள கூப்பிட்டு ஒரு தடவை முகத்தை பாருங்க. அந்த மகாலட்சுமியே வந்து வாசல்ல நின்னாலும் என்ன கேட்காம உனக்கு வாழ்க்கப்பட்டவளை இந்த வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன். அப்படின்னா உங்க முடிவு? 5000 10,000 பணத்தை கொடுத்து அவளை வாசலை தலை முன்னிட்டு நீ உள்ளவா, இல்ல நீ அவ கூட வெளியே போயிடு. அப்ப நான் வரேன். ஏண்டா பெற்று வளர்த்த ஆளாக்களை எங்களை விட எவ்வளவு ஒருத்திய பெருசா நினைச்சுட்டா நீ போற கடைசி வரைக்கும் எங்க உடனே இல்லாம நீ வாழ்ந்து கட்டடா. பாக்கலாம்டா பாக்கலாம். அம்மா, நாங்க உங்க ஆட்சிக்காகத்தான் வந்தவே தவிர ஆட்சிக்காக வர, அதுக்காக எப்பவும் வரவும் மாட்டோம். நான் சொல்றதை கேள்றா. அப்பா, அம்மாவா மறுபடியும் எப்ப எங்களை கூப்பிடுறாங்களோ அப்பதான் அந்த வீட்டு வாசப்படியை நாம சாந்தநாயகி அவனையும் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணியாவது ஜாஸ்தி ஓடுறே. உன்னை நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவனுக்கு இவ்வளவு வீம்பு இருந்தா அவனை பத்த எனக்கு எவ்வளவு வீம்பு இருக்கும். ஒரு பையன் இருந்தா மிலிட்டரிக்கு போனா திரும்பி வரலன்னு நினைச்சுக்கிறேன். ஐயோ, இப்படி எனக்கு ஒரு பொண்டாட்டியா? ஐயோ, திடீர்னு வரதா லெட்டர் போட்டிருக்காரு. என்ன செய்யறது? என்னம்மா தங்கச்சி, என்ன தனியா பேசிட்டு இருக்க? கேட்ட தப்பா? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லைங்கிற கையில நோட்டீஸ் வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஆறுமுகம், நாளைக்கு உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? ஏமா, எனக்குன்னு என்ன வேலைமா இருக்குது? இந்த ஊர்ல யார் யாருக்கு என்னென்ன வேலையோ அந்த வேலையை பாக்குறவன் எனக்கு வேலை. உனக்கு வேலை என்ன? இது ஒரு முக்கியமான விஷயம். உன்னை நம்பிதான் சொல்றேன். யார்கிட்டையும் சொல்ல மாட்டிய? யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், அம்மாவை தவிர. ஐயோ, இந்த விஷயம் முக்கியமா அம்மாவுக்கு தான் தெரியக்கூடாது. அம்மாவுக்கே தெரியக்கூடாதா? ஆமா, யார்கிட்டயாவது கடன் ஆயிட்டியா? இல்ல. எதையா தொலைச்சிட்டியா? இல்ல. எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னது? இதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன், ஒழுங்கா படின்னு. படிப்புல கவனத்தை செலுத்திருந்தேன்னா இப்ப துடிக்கிற நிலைமை வந்திருக்குமா? ஆறுமுகம், நீ என்ன சொல்ற? பரீட்சையில பெயில் ஆயிட்ட, அவ்வளவுதானே? ஐயோ அது இல்ல. பரீட்சையா வைக்கலையா? ஐயோ, நான் நினைச்சேன், என்னடா காலேஜ்ல படிக்கிற பொண்ணு நீ படிப்பினுடைய பெருமையை காப்பாற்றுவியோ தவறிடுவியோ நினைச்சேன். நீ காப்பாத்திட்ட. ஏமா, எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. என்னது? காலேஜ்ல படிச்சா கண்டிப்பா காதல் பண்ணி ஆகணும்னு சட்டம் ஏதாவது இருக்குதா? பாத்தியா இதுக்கு தான் உங்ககிட்ட நான் எதையுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். சரி போச்சுக்கார. ஏமா, இந்த விஷயம் அவரோட அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? அவருக்கு அப்பா அம்மா இருக்க விஷயமோ அவருடைய வீடு எங்க இருக்குங்கிற விஷயமோ எதுவுமே எனக்கு தெரியாது. நல்ல பொண்ணுமா நீ. குதிரை பந்தயத்துல பணம் கட்டி விளையாடுறான் கூட குதிரைக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தைரியமா விளையாடுறான். வாழ்க்கை பந்தயத்துல விளையாடுற நீ இந்த விவரம் கூட தெரியலன்னு சொல்றியே, இது உனக்கே நல்லா இருக்காமா? சரி, அம்மா வர நேரமாச்சு. உனக்கு இஷ்டம் இருந்தா அவரை கூட்டிட்டு வந்து உன் வீட்டுல தங்க வச்சுட்டு எனக்கு வந்து தகவல் கொடு. இல்ல நீ வெள்ள மாட்டீ. அண்ணா, ஆசைப்பட்ட பொருளை தேடி வச்சு மனம் போல வாழ வைக்க எனக்கு ஒரு தங்கச்சி இல்ல, உனக்கும் ஒரு அண்ணன் இல்ல. அந்த குறையை நான் பூர்த்தி பண்றேம்மா. நாளைக்கு தானே வராரு? ஆமா. மோட்டார் கார் சைக்கிள் தானே வராரு? ஆமா. பேர் என்ன சொன்ன? ராமு. என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல தங்கச்சி, இது நாள் வரைக்கும் அந்த கணக்கனை நான் தான் மாமா மாமான்னு கூப்பிட்டேன். இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன மாமா மாமான்னு கூப்பிடுவான. யாரும் நினைச்சு பயந்தே போயிட்டேன். இந்த அருண்குமாரோட மனைவியை தொட்டு தூக்குற துணிச்சல் இந்த பயலுக்கு வரும். அந்த துணிச்சல் யாருக்கு வருதோ இல்லையோ, உங்க முரட்டு அடியும் பிடியும் சகிச்சுக்கிற பொறுமை என்னை தவிர எவனுக்கும் வராது. நான் என்ன இப்படி முரட்டுத்தனம் பண்ணிட்டேன்? இது முரட்டுத்தனமா இல்லையா? சாரி கீதா, பெண்ணையும் பூவையும் நளினமா கையாளணும்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த நளினம் வரவே மாட்டேங்குது. வலிக்குதா? வலியா? உங்க முரட்டுத்தனத்துல ஒரு சுகம் இருக்கு, ஒரு இன்பம் இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பிடிக்காத மாதிரி பேசுனேன்? பெண்கள் வேண்டாம் வேண்டாம்னா இன்னும் வேணும் வேணும்னு அர்த்தம். போதும் போதும்னா போதவே போதாதுன்னு பொருள். இப்ப புரிஞ்சுதா? ஓஹோ, அப்படியா விஷயம்? இத்தனை நாள் இதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்.
கீதா, இன்னையில இருந்து நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம். எந்த ஒரு விஷயமும் உண்மையிலேயே உனக்கு போதும்னா என் முதுகுல 3 தட்டு தட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். இது நானும் என் தோழி அண்ணனும் செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தத்தை விட வேடிக்கையா இருக்கு. அடிக்கடி அண்ணா அண்ணாங்கிறிய யார் அது? உங்களுக்குள்ள என்ன அப்படி ஒப்பந்தம்? அண்ணனும் நானும் உயிர் தோழிங்க. ஒரு நாள் அவ சொன்னா, கல்யாணம் ஆயிட்டா நம்ம 2 பேரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிடுவோம். அதனால கல்யாணம் ஆனாலும் பிரியாம இருக்கணும்னா நாம 2 பேரும் ஒருத்தரையே கல்யாணம் செஞ்சுக்கிட்டு ஒரே வீட்டுல ஒத்துமையா கொடுத்துன்னு பண்ணுவோமான்னு கேட்டா, நானும் சரின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்தேன். இப்ப அதை நினைச்சு பார்த்தா இன்னும் வேடிக்கையான ஒப்பந்தம் தோணுது. அப்படியா? மனைவி கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டியது கணவனோட கடமை. இப்ப ஒரு தந்தி கொடுத்து அண்ணத்தையும் வர சொல்லு, அவர்களுக்கு ஒரு தாலியை கட்டி உங்க 2 பேரையும் ஒன்னா சேர்க்கிறேன். டூ லேட். நான் உங்களை காதலிச்ச மாதிரி என் தோழி அண்ணமும் ஒருத்தரை காதலிச்சிருக்கா. ஒருவேளை மீறி கல்யாணம் ஆயிருந்தாலும் ஆயிருக்கும். அப்படியா? சரி விடு, வார்த்தையை காப்பாற்றலாமே.